எப்பயுமே இதுதான் நான் முதல்ல கலந்து கொள்ளுகின்ற நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் கூட்டம். எனக்கு அந்த அங்கீகாரத்தை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. கீழேயும் உட்கார முடியாது, மேடையிலையும் உட்கார முடியாது, வெளியில தான் டிவியில தான் பார்ப்பேன் நான். இன்றைக்கு அந்த அங்கீகாரத்தை தந்த உங்கள் அனைவருக்கும், நம்முடைய அன்பு தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சட்டமன்றத்தில் போய் உட்கார்ந்ததற்கு எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சேன். இங்க வந்து நம்மளுடைய கட்சி கூட்டங்களில் கலந்து கொள்வதற்கும் அதற்கும் அந்த வாய்ப்பை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் என் நன்றி. இன்னைக்கு தான் நான் தேர்தலில் பார்க்குறோம், நம்மளை பத்தி பேசுறாங்க மீடியால. இது வரைக்கும் அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி எவ்வளவு கடின உழைப்பு, எத்தனை பெரிய சக்தி வாய்ந்த ஒரு கட்சி என்று யாருமே டிவி அரசியல் விவாதங்கள்ல கூட பேச மாட்டாங்க. ஆனா இன்றைக்கு ஒத்துக்கொண்டு இருக்கிறார்கள். ஆமா, இவர்கள் வந்து மிகப்பெரிய கட்சி, இவங்க வந்து ஒரு பகுதியில ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியை தூக்கி நிறுத்திருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க. வேற இது வரைக்கும் நான் அதை பார்த்ததில்லை. ஏன்னா மறைச்சிடுவாங்க. அதாவது மீடியானா விவாதங்கள்லயோ இல்ல ஆர்டிகல்ஸ், நியூஸ் பேப்பர், அதாவது நம்முடைய நாளிதழ்கள்ல கூட அதை பத்தி எல்லாம் பெருசா பேசவே மாட்டாங்க. நம்ம தான் சொல்லிப்போம், ஐயோ நம்மளால தான் வந்தது, நம்ம தான் வேலை செஞ்சோம், கூட்டணி தர்மம் அப்படிலாம் சொல்லுவோம். ஆனா யாருமே அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா இன்றைக்கு அத்தனை ஊடகங்களும் அதே, ஆமா நீங்க பெரிய கட்சி தான், நல்லா ஒத்துக்கிறோம், உங்களால தான் நிறைய பேர் வெற்றி பெற்றிருக்காங்க என்று சொல்கிறார்கள். சட்டமன்றத்திலையும் நம்மளுடைய பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மிகப்பெரிய ரொம்ப மரியாதையோட வரவேற்கிறார்கள். அதை நான் பார்க்கிறேன் நேரடியா. எல்லாரும் வந்து எல்லார்கிட்டயும் ரொம்ப பாசமாக, எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் ரொம்ப மரியாதை கொடுத்து நம்ம கிட்ட பேசுறாங்க, நன்றி தெரிவிக்கிறாங்க. அது ரொம்ப பெருமையாக இருக்கிறது. யாரோ நம்ம ஒரு என்ன இவங்க இப்படியா அப்படியா, எந்த ஒரு சின்ன ஒரு மரியாதை குறைவாக நம்முடைய கட்சி எந்த இடத்துலயுமே நடத்தப்படுவதில்லை. அதுக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய கௌரவமா நான் பாக்குறேன். யாருமே நம்மள கை நீட்டி எந்த ஒரு குறையும் சொல்லாம ரொம்ப கௌரவமாக மரியாதையாக அங்க சட்டமன்றத்தில் நடக்குது. அதை பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியில நாம் ஒரு அங்கமாக இருந்து நல்ல ஒரு தலை நிமிர்ந்து கௌரவமாக நாம் இருக்கிறோம் என்பதே மிக பெருமையாக இருக்கிறது. அதே போல நம்ம நிறைய பேருக்கு எத்தனையோ குறிக்கோள்கள் இருக்கலாம். எம்பி ஆகணும், எம்எல்ஏ ஆகணும், இல்ல கவுன்சிலர் ஆகணும். ஆனா நம்ம கட்சியில ஒரு மிகப்பெரிய குறிக்கோள் செய்யணும். நம்ம குறிக்கோள் என்ன? நமக்கு நம்ம உரிமையை பெற வேண்டும், நம்ம தலைமுறை எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுதான் நம்முடைய தமிழ் சமுதாயத்துக்கு நல்ல தலை நிமிர்ந்து ஒரு கௌரவமான வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்பதற்காக நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி நம்ம இத்தனை வருஷமாக எத்தனையோ தடைகளை தாண்டி நாம் நடந்து கொண்டிருக்கின்றோம். அந்த குறிக்கோள் நம்ம கிட்ட இருக்கு. அந்த குறிக்கோளை நோக்கி நாம் எப்படி பயணம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி மருத்துவர், நம்மளுடைய கட்சி தலைவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் நிறைய தெளிவான திட்டங்களை வைத்திருக்கிறார். அந்த திட்டங்களை நம்ம அப்படியே செயல்படுத்தினாலே போதும், கண்டிப்பாக நமக்கு நல்ல எதிர்காலம், நல்ல வெற்றி பெறும் எதிர்காலம் நல்லாவே இருக்கிறது. அதே போல மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்ல வரணும். ஏன்னா எப்பயுமே என்ன சொல்லிட்டோம், ஐயோ அவங்க மகளிர் தான் எல்லாம் ஓட்டு போட்டுட்டாங்க அப்படின்றப்ப நம்ம மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். அவங்க ஓட்டை மட்டும் நம்ம கேட்டா பத்தாது, அவங்களிடம் நாம் பேச வேண்டும். நாம மனசுல நினைக்கிறத அவங்களுக்கு சொல்றதுக்கு நம்ம பேச்சு திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியம். நம்ம என்ன நினைக்கிறோம் அந்த நினைப்பதை அவங்களுக்கு சொல்லணும். ஏன்னா நம்ம சொல்றதுலே தெளிவில்லைன்னா அவங்களுக்கு புரியாது. அதை அவங்களுக்கு எடுத்து சொல்லணும், நிறைய விஷயங்களை சொல்லணும். கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி என்னெல்லாம் இதுவரைக்கும் அந்த பகுதியில செய்திருக்கிறது, அவங்களுடைய செய்த சாதனைகளை நம்ம எடுத்து சொன்னாலே போதும். யாரையுமே நம்ம திட்ட வேணாம். நம்ம இதெல்லாம் செய்திருக்கிறோம், நம்ம இந்த மாதிரி நல்ல விஷயங்களை அந்த பகுதிக்கு செய்திருக்கிறோம். ஒரு டெல்டா பகுதினா அதை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அதை அறிவிப்பதற்கு எத்தனை போராட்டங்களை பாட்டாளி மக்கள் கட்சி செய்திருக்கிறது என்பதை சொல்லணும். அதே போல கடலூர் மாவட்டமாக இருந்தால் அந்த என்எல்சிக்காக நாம் செய்த போராட்டங்களை அவங்களுக்கு எடுத்து வைக்க வேண்டும். அப்பதான் உங்களை நம்மளுடைய உரிமையை மீட்பதற்காக பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது என்ற நிலைமை அவங்க புரிந்து கொள்வார்கள். அதனால அந்த விஷயங்களை நாம் பேசி பேசி புரிய வைக்க வேண்டும். மேடை பேச்செல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு
நம்ம நினைக்கிறத நம்ம செய்த நல்லதை கொண்டு போய் சேர்த்தாலே போதும். ஏன்னா என்கிட்ட வந்து சொல்றவங்க தான் சொல்றாங்க, இது நீங்களா கொண்டு வந்தீங்க 108 ஆம்புலன்ஸ் அப்படின்வாங்க. ஏன்னா அதை பத்தி நம்ம வெளியில சொல்லவே இல்லை. ஏன் நீங்க வெளியில இதெல்லாம் சொல்லவே இல்லைன்னா வேற யாரும் நம்மளை பத்தி சொல்ல போறது இல்லை. மீடியாலேயோ மற்றவங்களோ நாம செய்த நல்லதை சொல்ல போறது இல்லை. நேத்து கூட ஒரு டிவியில ஒருத்தர் பேசுறாரு, சாலையோர மதுக்கடைகளை வந்து உச்ச நீதிமன்றம் மூடி விட்டது, அதனால மதுக்கடைகளை மூடுவது ஒன்றும் புதுசு இல்லை, அதெல்லாம் ஏற்கனவே இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறதுன்றாங்க. அந்த சாலையோர மதுக்கடைகளை, நேஷனல் ஹைவேஸ் மதுக்கடைகளை யார் மூடினதுன்றத மறைச்சிட்டு தான் பேசுறாங்க. அப்ப அந்த விஷயத்தை நாம தான் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இதுதான் அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இதை நம்ம கட்சி தலைவர் சொல்வதை நாம் அப்படியே நிறைய விஷயங்களை நாம் நல்லா செய்தாலே போதும். நல்ல தெளிவான திட்டங்கள் இருக்கிறது, அதை நோக்கி நாம் பயணப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அப்புறம் இந்த இன்னும் ஒரு சின்ன இது வந்து இது கட்சி சம்பந்தமானது அப்படின்னு சொல்றதை விடுவோம். நாம எப்பயோ எல்லாரும் வரும்போது எல்லாரும் பார்க்கும்போது ஒரு மரியாதை நிமித்தமாக அவங்களுக்கு ஒரு பொன்னாடை போர்த்துவதை எல்லாம் பழக்கமாக வைத்திருக்கின்றோம். அது ரொம்ப நல்ல விஷயம்தான். அதுல ஏன்னா அது ஒரு மரியாதை செலுத்து, கையெடுத்து கும்பிடுறோம், வணக்கம் வைக்கிறோம், வாழ்த்து சொல்றோம். ஆனா அதுக்கு பதில் நம்ம கட்சிக்கு அந்த ஷாலு அந்த பொன்னாடை போர்த்துவதற்கு பதில் அதை என்ன பண்ணணும், கட்சிக்கு வந்து நம்ம அந்த இதுவா அதை சொல்றத ஒரு நிதியாவே கொடுக்கலாம். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அந்த ஷாலை நம்ம அங்க போட்டுடுவோம், எப்படியா போயிடும். அது எந்த அளவுக்கு அதை நம்ம உபயோகப்படுத்துறோம், என்ன மாதிரி விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இனி யாரும் தயவு செய்து ஷால் போடாதீங்க, அதுக்கு பதிலா ஒரு 50 ரூபாய் நம்ம கட்சி பார் கோடு இருக்கு, அதுல ஒரு 50 ரூபாய் போட்டு கட்சிக்குள்ள நீங்க அதுல நிதியை போட்டு ஷால் வாங்குறது 50 ரூபாய், 100 ரூபாய், சில பேர் 200 ரூபாய், 1000 ரூபாய் கூட வாங்குறீங்க. அந்த பணத்தை வீணாக்காதீங்க. அது யார் பணம் வந்தாலும் சரி. அந்த ஷால் என்ன பண்ண போறாங்க அதுக்கப்புறம்? அதுக்கு பதிலா ஒரு 50 ரூபாய் நம்ம கட்சியிலுடைய பார் கோட்ல நீங்க போட்டு அதுல ஒரு ஸ்னாப் ஷாட் எடுங்க. அதை எடுத்துட்டு எங்க கையில காமிச்சா உங்க கூட நான் சேர்ந்து நாங்க போட்டோ அந்த போனோடயே எடுத்துக்கலாம்.